Hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆன்டி ஏஜிங் அண்ட் நரிஷிங் ஸ்கின் ஆயில் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை நான் பாரிஜாதம், ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தா மேஜராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பாரிஜாத பூ, கஸ்தூரி மஞ்சள் பவுடர். இந்த பவுடர் நாங்கள் வீட்டிலே அரைச்சது. எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எக்ஸோரா பூ, இட்லி பூன்னு சொல்லுவாங்க. நான் அதை ரெட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். வெட்டி வேர் கொஞ்சம், ஆவாரம் பூ பொடி, உங்களுக்கு காஞ்ச பொடி பூவாக கிடச்சா கூட எடுத்துக்கலாம். நான் பொடி எடுத்திருக்கேன். பிஸ்தா கொஞ்சம், பாதாம் கொஞ்சம், குங்குமப்பூ நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ போட்டுக்கலாம், இல்லை விட்டுடலாம். அண்ட் தென் கோகோனட் ஆயில். நான் அந்த பேஸ் ஆயில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். யூ கேன் யூஸ் எனி ஆயில் as per your wish. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 1 by 1 ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாதாம் அண்ட் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாரிஜாத பூ போட்டுக்கிறேன். அதில் உள்ள மகரந்தத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, யூ கேன் யூஸ் ரோஸ், ஜாஸ்மின் ஆர் எனி அதர் ஃப்ளார். அதுக்கப்புறம் வெட்டி வேர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் இந்த பிளேடில் சுற்றிக்கும். பாதாம் அண்ட் பிஸ்தாவில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு எங்கர் லுக் கொடுக்கும். சன் டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு எக்ஸோரா பூ போட்டுக்கிறேன். நீங்கள் யூ கேன் யூஸ் எனி கலர். எங்கள் வீட்டில் அந்த ரெட் கலர் இருக்கிறதுனால நான் ரெட் கலர் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதில் எல்லோ, ஒயிட், பிங்க் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸோரா பூவில் ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட் இதில் ஆவாரம் பூ பொடி யூஸ் பண்ணுறேன். இந்த ஆவாரம் பூ பொடி ஸ்கின் வைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. ஸ்கின் க்ளோ ஆக ஹெல்ப் பண்ணும். ஆக்னே, பிம்பிள் ப்ராப்ளம்லேருந்து உங்களை ரெக்கவர் பண்ணும். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபேஸில் உள்ள அன்வான்ட் ஹேர்ஸை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் பேர்ன் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ நான் அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி உதிர்ந்து இதுவாகிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கொலன்னு தண்ணியாக அரைச்சிடாதீங்க. நெக்ஸ்ட் இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. வெட்டிவேரில் உள்ள கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் will work like a magic on your skin. ஸோ வெட்டிவேர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதோட ஃப்ரேக்ரன்ஸே உங்கள் ஸ்கின் அண்ட் மைண்டை காம் டவுன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டோம் கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை. பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, வெயிலில் காய வச்சு தண்ணி இல்லாமல். அதில் நம்ம இப்போ கோகோனட் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். யூ ஹாவ் டு யூஸ் கோல்ட் ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயில் டு கெட் ஃபுல் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் ஸ்கின் ஆயில். ஸோ இப்போ நம்ம நல்லா அதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா குட் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரெஷ்ஷாக நான் கொஞ்சம் பாரிஜாத ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். நான் எதுக்கு இதில் பாரிஜாதம் பூ ஆட் பண்ணுறேன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. அதோட ஃப்ரேக்ரன்ஸ் நல்ல பர்ஃப்யூம் மாதிரி உங்களுக்கு மைண்டை காம் டவுன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் அதனால் இதில் பாரிஜாத ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி கொஞ்சமாக ஃபில் பண்ணி அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பாயிலிங் கண்டிஷன் வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இந்த கிளாஸ் பாட்டிலை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி விடணும். நல்ல மெல்லிசான கிளாஸ் உள்ள பாட்டில் எடுத்துடாதீங்க. கிளாஸ் பாட்டில் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல கனமாக உள்ள கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாட்டிலில் கையால் டேர்ன் பண்ணி எல்லா பக்கமும் அந்த வெந்நீர் படுற மாதிரி வச்சுக்கோங்க.
ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை எடுத்து நம்ம இப்போது வெயிலில் வச்சிடலாம். நல்லா சன்லைட் படுற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு 7 days 1 weekக்கு நான் அது மாதிரி வச்சுருந்தேன். வச்சுட்டு 1 weekக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நமக்கு ஆயில் நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு அந்த ப்ராடக்ட்ஸோட நம்ம போட்ட ப்ராடக்ட்ஸோட இப்போ நம்ம அதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒயிட் கலரில் இந்த கோகோனட் ஆயில் இதில் நல்ல இதோட ஜூஸ் எல்லாம் எசன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா ப்ரௌன் கலராக கிடச்சிருக்கு. இதை நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணலான்னா உங்களுக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். அல்லது இந்த ஆயிலை வந்து ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour ஃபேஸில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 month போல் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய்.